வணக்கம். இன்றைக்கி கேரளாவில் போயிட்டு ஒரு மீடியாக்காரன் கேட்டிருக்கிறான், சினிமாக்காரன் கேரளாவில் முதல்வராக முடியுமா அப்படின்னு. அப்போது ஜனங்க நல்லா வச்சு தரமாக செஞ்சுருக்கிறாங்க. என்னென்னா, தமிழ்நாடு போல் சினிமாக்காரன் பின்னாடி ஓட நாங்கள் முட்டாள் இல்லை என்பதை போல பட்டும் படாத மாதிரி அவங்க பேசியிருக்கிறாங்க. எப்படி தெரியுங்களா? தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் சினிமாக்காரனை சினிமாவோடு சேர்த்து பார்த்து தன்னுடைய இது வெளிப்படுத்துவாங்க, உணர்வை வெளிப்படுத்துவாங்க. அவன் சினிமாவில் காட்டுற மாதிரியே நிஜ வாழ்க்கையில் காட்டுவார்னு நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் எப்படின்னு கேட்டால், கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் அறிவு இருக்குதுன்னு இருக்கிறாங்க. எப்படி? அரசியல் அறிவு இருக்குது, தெளிவு இருக்குது. சினிமா வேறு, பாலிட்டிக்ஸ் வேறு, ரெண்டு விதமாக தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஜனங்க, நான் இல்லைங்க, ஜனங்க, கேரளா ஜனங்க தமிழ்நாடுக்கு ஒரு கரும்புள்ளி வச்சுருக்கிறாங்க. எப்படி? கரும்புள்ளி வச்சுருக்கிறாங்க. சினிமா நடனன் மாத்திரே உள்ளு, கலாக்காரனை மாத்திரே உள்ளு, அவன் பொலிட்டிஷியன் ஆகாம பாடில்லா. மலையாளம். ஓகே. அப்போது சினிமாக்காரனாக தான் இருப்பான். பாலிட்டிக்ஸ் உள்ளது தான் பார்ப்பான். இது ரெண்டு செக்ஷன் போட்டு குழப்பிக்கக்கூடாது. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இதில் வேறு கேரளாவில் முதலமைச்சர், கர்நாடகாவில் முதலமைச்சர், இனி வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சர், அப்புறம் பாம்பே முதலமைச்சர், எல்லா விஜயண்ண முதலமைச்சருன்னு சொல்லி இந்த மாஃபியா டீமை இப்போ புதுசாக போஸ்ட்டு போட்டு கிளப்பி விட்டுன்னு இருக்கிறாங்க. இப்போ வேறு 2 மாஃபியா டீம் கிளம்பியிருக்குது. ஒரு பக்கம் மோடி, ஒரு பக்கம் விஜய். அது விஜய் எடுக்க சொல்லி சீட்டு போடுறாங்க. இந்த ஜோசியம் பார்ப்பாங்கள்ல, கிளி எடுக்குமே, ட்ரைனிங் பண்ண கிளி, அந்த மாதிரி இப்போ ட்ரைனிங் பண்ணி இப்போ அடுத்தது பிஎம் போஸ்ட்டு முடிஞ்சோன்னா அடுத்தது அமெரிக்க ஜனாதிபதி முடிஞ்சவொன்னே அடுத்தது ஈராக் புட்டின், ரஷ்யா புட்டின். அதுக்கப்புறம் அப்படியே போனீங்கன்னா ஈராக்கு, அப்படியே போனால் ஈரானு, அப்படியே போனால் சிங்கப்பூர், அப்படியே போனால் மலேசியா, அப்படியே எல்லாத்துக்கும் ஒரே ஆள் தான். அப்படி உலகம் முழுக்க ஒரே ஆள் தான். யாரான விஜய்.